ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வேகமாக சிஸ்டர் வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி காலையில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக வேகமாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்னென்னு சீக்கிரமாக உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்னு கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். 1.25 ஸ்பூன் பூண்டுனா 3/4 ஸ்பூன் இஞ்சி இருந்தால் போதும். அந்தளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் வதக்குன்னு போட்டு வதக்கி விட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் அடுத்ததாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டை உள்ளே இறக்குறோம். அது வேறு யாரும் இல்லை, பன்னீர். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பன்னீர் பராத்தா. நான் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? இந்த பன்னீரை துருவி சேர்க்குறதுக்கு போல் ஐயோ டைம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு வண்டி வந்துடுன்றதுக்காக பன்னீரை ஒரு ரின்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்சியில் ஒரு சுற்றுனா அப்படியே தேங்காய் பூ மாதிரி வந்துடும் சொல்லிட்டு மிக்சியில் ஒரு சுற்றுனா பாருங்கள், அது ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் ஆகி என்னமோ ஒரு குலோப்ஜாம் செய்கிற மாவு மாதிரி ஆகி போயிடுச்சு. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ எப்படி இருக்கும், பாப்பா எப்படி சாப்பிடுவாளோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது மேலே கொத்தமல்லி தலைவையை தூவியாச்சு. சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா பன்னீர் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டால் தான் பன்னீருக்கு, இல்லைனா ரொம்ப சட்டிலாக இருக்கும் பன்னீர். அதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கிவிட்டோன்னா நல்லா அந்த பன்னீரோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், வாங்க அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தியை லேசாக பரப்பி விட்டுட்டு இதை எடுத்து உள்ளே வச்சு ஒரு உருண்டை மாதிரி உருட்ட போகிறோம். இந்த உருண்டை மாதிரி உருட்டினதுக்கப்புறம் இது மேலே மாவை மேலேயும் கீழேயும் தடவி உருட்டி எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டோன்னா பன்னீர் பராத்தா ரெடி. நீங்கள் இதை பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணுற சமையலுக்கு நம்ம தானே ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். இதுக்கடுத்து இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் நெய் வேணுன்னா நெய் ஊற்றிக்கோங்க, ஆயில் வேணுன்னா லைட்டாக ஆயிலை விட்டு 2 பக்கமும் பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரெசிபி ரெடி. என்ன தான் தனித்தனியாக கொடுத்து விட்டாலும் இந்த மாதிரி மொத்தம் சேர்த்து கொடுத்தோம்னா அம்மா ஏதோ புது ரெசிபி கொடுத்துட்ருக்காங்கன்னு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்க்கு கர்ட் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. பாப்பா சாப்பிட்டு செம்மையாக இருக்கு மம்மி, நாங்கள் நம்மளோட ரெசிபி சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.